பாரம்பரியமான திருவாதிரக்களி. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதனால கொங்கு நாடு ஸ்பெஷல் திருவாதிரக்களி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் நிறையா புழுங்கல் அரிசி 50-20 அரிசி எடுத்துக்கோங்க. சிலர் பச்சரிசியிலையும் செய்கிறாங்க. நான் புழுங்கல் அரிசி இதெல்லாம் செஞ்சுருக்கேன். புழுங்கல் அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு அதனோட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நல்லா வலுவலுன்னு இருக்கணுங்க. இப்போ களி செய்யறதுக்கு தேங்காய், நெய், பொடிச்ச வெல்லம் நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து அரைச்ச அந்த அரிசி விழுது. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருங்க. நீங்கள் எடுத்த அரிசிக்கேற்ப வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதனோட அரைச்சி வச்சுருக்கிற அந்த புழுங்கல் அரிசி மாவை இந்த மாதிரி ஊற்றி கிளறுங்க. மாவு திக்காக இருந்தால் சீக்கிரம் கட்டி விழுந்துடும். அது இல்லாத கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டே வச்சு கிளறுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கட்டிகள் பட்டுரும். டக்குன்னு வந்துடும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது வர்றப்ப மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா வெந்துருங்க. கொஞ்ச நேரத்துலேயே மாவு திக்காயிடுச்சு. நல்லா மறுபடியும் கொஞ்சம் நெய் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடுங்க. மாவு வெந்திருக்கிறது நம்ம கரண்டி விட்டு கிளறப்பே தெரியும். அதே மாதிரி கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நீங்கள் கிளறுங்க. கட்டிகள் எல்லாமே போயிடும். இதை பச்சரிசி பாசிப்பருப்பு வச்சும் செய்கிறாங்க. ஆனால் புழுங்கல் அரிசி வச்சு மட்டும்தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம். பச்சரிசி வச்சு வேணால் ஒரு தடவை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ தேவையான அளவு நெய் போட்டுட்டு மறுபடியும் கிளறிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. மாவு நல்லா வெந்து வந்துடுங்க. புழுங்கல் அரிசியில் செய்யறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 3 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை தான் ஃபஸ்ட்டு போடணும். நான் மறந்துட்டு தேங்காயை போட்டுட்டேன். அதனால நீங்கள் வெல்லத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கிளறுங்க. தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சிருக்கிறதுனால சேர்த்துல. சப்போஸ் நீங்கள் வெறும் மாவை மட்டும் அரைச்சி எடுக்கிறீங்கன்னா ஏலக்காய் பவுடர் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி கூட போட்டுக்கலாம். இந்த பொடிச்ச வெல்லத்தில் எந்த விதமான மண் இருக்காது. அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா மறுபடியுமே கட்டிகள் அடியில் இருந்ததுனால தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இப்போ 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி தண்ணியாட்டம் இருக்குதுன்னு நினைக்க தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறணுன்னே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி தண்ணியில் கை தொட்டுட்டு மாவு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா திருவாதிரக்களி ரெடி ஆயிரும். வேகாத இருந்ததுன்னா கையில் ஒட்டிட்டு வரும். வெந்திருந்துன்னா கையில் ஒட்டாது. இப்போ அருமையான திருவாதிரக்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு சாமி கும்பிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.